சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காவல் தெய்வமாக தல்லாகுளம் முனியாண்டி சுவாமி இருந்து வருகிறார். இவர் மதுரை ராமேஸ்வரம் சாலையில் மானாமதுரை நகருக்கு முன்பாக ஆலமரத்திற்கு அடியில் கோயில் கொண்டு மக்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை ராமேஸ்வரம் இடையே 4 வழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுத்தனர். அப்போது ரோட்டோரம் இருந்த தல்லாகுளம் முனியாண்டி கோயில் ஆலமரத்தை அகற்ற 4 வழி நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் முயன்றனர். ஆனால் சுவாமியின் சக்தியால் இயந்திரங்களை வைத்துக்கூட ஆலமரத்தை அகற்ற முடியாமல் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. கடப்பாறையால் ஆலமரத்தின் பக்கவாட்டு பகுதியை குத்திய போது பூமியில் கடப்பாறை பதியாமல் எகிரியது. மேலும் ஆலமரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்ட சிலர் திடீரென இறந்தனர். அதைத் தொடர்ந்து சுவாமியின் சக்தியை கண்கூடாக கண்ட 4 வழிச்சாலை அதிகாரிகள் மெய் சிலிர்த்தனர். அதனால் கோயில் ஆலமரத்தை எடுக்காமல் கோயில் இருந்த இடத்தை அப்படியே விட்டுவிட்டு ரோட்டின் இரு புறங்களிலும் 4 வழி சாலை அமைத்து தற்போது போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. சக்தி வாய்ந்த தல்லாகுளம் முனியாண்டி சுவாமியின் அருளை பெறுவதற்காக மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இக்கோயிலுக்கு சேவல்கள், மணிகள் ஆகியவற்றை நேர்த்திக்கடனாக விட்டு வருகின்றனர். வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடாய்கள் வெட்டி அன்னதான பூஜையும் வெகு விமரிசையாக நடக்கிறது. பக்தர்கள் சார்பில் இன்று உலக நன்மை, விவசாயம் செழிக்க வேண்டி பக்தர்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டி கிடாய்கள் மற்றும் சேவல்கள் பலியிட்டு வழிபட்டனர். சுவாமிக்கு சுருட்டு, சாராயம் உள்ளிட்ட பொருட்கள் படையலிட்டு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.